எல்லா சக்கராவும் அதுக்குன்னு ஒரு பருவத்தில் தான் வெளிக்கணும். ஒரு குழந்தை 5 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ தான் அது ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த குழந்தைக்கு சரியான பருவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஞானி, ஒரு குருங்கிறவன் என்னன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் தியானம் பண்ணும்போது ஒருத்தர் சக்கரா வெளிச்சு சக்தி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அது பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக குரு என்ன பண்ணுவார்னா, பாதுகாப்பு வளையத்தை போட்டு அவர் காலடியில் அவர் உட்கார வச்சிருப்பார். இந்த மனிதர்களா சின்ன உஷ்ணத்தை ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உஷ்ணத்தை இவர் பல நாள் அந்த உஷ்ணத்தையே உஷ்ணமாக்கி ஆக்கி 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 அதை ஒரு அமிர்தமாக மாத்துறார். அப்போ அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி வருதுன்னா, அவரோட இருந்து அந்த அலைவரிசை அவனுக்குள்ளே ஐக்கியமாயிருச்சு. அப்போ என் அலைவரிசையை பெற்றவன் 100% தவறு செய்ய மாட்டான். அவனை எந்த சல்லாசத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். எனக்கு குருவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், குருவோட இருக்கணுங்கிறது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு சாதகனுக்கு சக்தி வந்துடக்கூடாது. குரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லா சக்கராவும் அதுக்குன்னு ஒரு பருவத்தில் தான் வெளிக்கணும். ஒரு குழந்தை 5 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ தான் அது ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த குழந்தைக்கு சரியான பருவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்கு தூரம் மிகச்சரியாக வந்தால் தான் அந்த பெண்ணு என்ன பண்ணுவான்னா, குழந்தை கிடையாது, அந்த பெண்மையே தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா அவளுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னா, பெண்மையை தக்க வச்சுக்க முடியாது. பெண்மையை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல் அடிப்படையே அவளுடைய வீட்டுக்கு தூரத்தில் வச்சு தான் இருக்கு. அவள் பெண்ணு, அவள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவளோட ஜேர்னி சிறப்பாக இருக்கும்னா, அவள் ட்ராவல் சிறப்பாக இருக்குன்னா, அவள் அழகாக இருக்கிறா, கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு, இதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. அவளுக்கு முதல்ல வீட்டுக்கு தூரம் சரியாக இருக்கா, அப்போ தான் அவளுக்கும் அவள் கணவனுக்கான ஒரு வாழ்க்கையும் சரியாக இருக்கும், குழந்தைக்கும் சரியாக இருக்கும், அவள் உடலுக்கும் அது சரியாக இருக்கும். அதே போல தான் ஒரு ஞானி, ஒரு குருங்கிறவன் என்னன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் தியானம் பண்ணும்போது ஒருத்தர் சக்கரா வெளிச்சு சக்தி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அது பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக குரு என்ன பண்ணுவார்னா, பாதுகாப்பு வளையத்தை போட்டு அவர் காலடியில் அவர் உட்கார வச்சிருப்பார். அப்போ அவனுக்குள்ள என்னன்னா, இதெல்லாம் விழிக்கக்கூடாது, அவருடைய கண்ட்ரோல் அதுதான். அப்போ ஒரு குரு எங்கே முனைப்பாக இருக்கிறார்னா, எமர்ஜென்சியாக இந்த மாதிரி தியானம்னு நீங்கள் தொடங்குனீங்கன்னாவே உங்களுக்கு நரம்பு விழிச்சிரும், சக்கரா விழிச்சிரும், சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும், வாக்கு சக்தி வந்துடும், இல்லை இதையாவது ஒரு சித்து பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அது வந்துருச்சுன்னா நீ லாய்க்கப்படாமல் போயிடுவ. அப்போ நீ டைவர்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு குருவோட ரோல் எதுன்னா, ஒரு மாணவன் டைவர்ட் ஆகிடக்கூடாது. அந்த தியானத்தை அதை முழுமையாக பார்க்கணும், அதை முழுமையான செயல் பார்க்கணும். ஒரு தாய்மைங்கிறது என்னன்னா, அந்த கரெக்டாக பருவம் தப்பாமல் குழந்தைய பெற்றுக்கணும். குழந்தைய வெளியில் அந்த 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 ஃபுல் டைம் கம்ப்ளீட் ஆகணும். வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கிற நேரம் ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது அந்த தாய்க்கு இன்னொரு பெரிய ரோல் என்னன்னா, பருவம் தப்பாமல் அந்த தாய்க்கு தாய்ப்பால் கிடச்சி அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படணும். இது இந்த தாய் கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு குரு கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழந்தை பருவம் தப்பாமல் பிறக்கும், பருவம் தப்பாமல் வளரும். அப்போ அந்த குழந்தைக்கு பருவம் தப்பிருச்சுன்னா இன்னொருத்தருடைய ஆர்டிஃபிஷியலில் இங்குபெட்டில் வைக்கிறதோ, இன்னும் மருத்துவருடைய உதவியோ இல்லை பிற உதவிகள் நாட வேண்டிய வசி வந்துடும். அப்போ தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் இன்னொருத்தன் நின்றுவான். அப்போ குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் நடுவில் சக்தியோ இந்த இந்த மாதிரி மேஜிக்கோ வந்துருச்சுன்னா அங்கே குரு இல்லாமல் போயிடுவார். அப்போ அது நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே இருக்கிற குருமார்களுக்கு இது தெரியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நாம் சாதகனாக இருக்கிறவனுக்கும் ஏதோ ஒன்று கிடைச்சிடணும், ஏதோ ஒன்று கிடைக்கலாம் அப்படின்னு பல குறிப்புகளை படிப்புகளை வச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ஆனால் தியானங்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே எப்போ எப்படி என்ன நிகழுங்கிறதே தெரியாது. இன்னைக்கு இரவு ஒன்று நடக்கிறது, நாளை காலையில் வேற ஒன்று நடந்துடும்.
அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சடனாக ஒரு நரம்பு திடீர்னு பின்னாடி ஏறி போய் உனக்கு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வேற மாதிரி ஒரு அதிசயத்தை காட்டலாம், உனக்கு வேற மாதிரி ஒரு சூழலை காட்டலாம். அப்போ அதனால 10 வருஷம் போராட வேண்டியதை 10 நாள்ல எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சில பேர் கொண்டாடலாம். ஆனால் அது வெவ்வேறு விதத்தில் உனக்கு விளைவுகளோ பாதையை மாற்றி விட்டு, அப்போ உனக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு உண்மை தத்துவத்தை நீ பார்க்க முடியாம குருவை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு குரு கட்டுப்பாடுங்கிறது என்னன்னா பாதுகாப்பு வச்சு அவனை வளர்க்கணும் அப்படிம்பார். அப்ப அவர் தாய் தந்தைக்கு மேல அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். அப்ப அவர் கண்காணிப்பார், ஒருத்தன் அப்படி பார்ப்பார். இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப நார்மலா நீங்களோ யாரோ எந்த மலைகளோ எந்த குகைகளோ குருவே தேவையில்லை, 2 பாட்டை கேட்டுன்னு உட்காந்தா கூட உங்களுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடந்து போயிடலாம். அப்படி ஒன்று நடந்துட்டா நீங்க பார்க்க வேண்டியதை பார்க்காமலேயே வேற உங்களுக்கு சுகம் நடந்து போயிடும். நீங்க ஒரு சன்னியாசி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து நானே ஒரு பெரிய ஞானி மாதிரி தான் இருக்கிறேன், ஏன் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நீங்க சின்ன சபலம் பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களே, அப்ப அங்க உங்களை வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கும்பிடுறாங்க, உங்களை கொண்டாடுறாங்க, உங்களை அது வரைக்கும் பிச்சைக்காரனை பார்த்தவங்கள ராஜாவா பார்க்குறாங்க. ஆனால் டைவர்ட் ஆகி போயிட்டீங்க. திருப்பி நீங்க அந்த சுகத்தை பார்த்தீங்க, கை கட்டினீங்க, கும்பிட்டாங்க, எல்லாம் பார்த்தீங்க. ஆனால் உண்மையான ஒரு செயலை பார்க்காம போயிட்டீங்க. அப்போ கடைசியில் நீங்கள் பார்த்து கதவெல்லாம் திறந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே அப்போ தான் உங்களுக்கு சைக்கானுச்சு, மனித குலத்தில் நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற சூழல்லாம் வேண்டான்னு தானே சன்னியாசியாக வந்தோம். அப்போ இங்கே பார்த்தா எல்லா மனிதனு கூடவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது என்ன இது ஆகா அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம தோத்துட்டோம், தவறான பாதைக்குள்ளே வந்துட்டோம். அந்த சுகம் வந்து என்ன பண்ணிருச்சு பாருங்கிறது தான் அதோட செயல்வழி. அதே தான் ஒரு குரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூட்சமமாகவோ ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டா அவர் மிகச்சரியாக ஒருத்தனை வழி நடத்துவார். ஒரு தாய்க்கு மேலே தகப்பனுக்கு மேலே வரும். அதான் ஏன்னா அவருக்கு அப்படி தாயின் தகப்பனுக்கு மேலன்னு எதுக்கு சொல்றோம்னா, அவர் அப்படி இருந்தாதான் அவருக்கு பேரு குருவே. அப்படி தாய் தகப்பனா இல்லாம அவர் வாடனா இருந்தாருன்னா அவர் பேர் குரு கிடையாது, அவருக்கு பேர் வாடன். புரியுதுங்களா? அவர் தியானத்தை கண்டக்ட் பண்ணாருன்னா அவர் பேர் வாத்தியார், அவர் பேர் டீச்சர். இவ்வளவுதான் விஷயம். தன்னையே கொடுக்கக்கூடியவர் தான் குருன்னு பேர். தாய் என்ன பண்றா, தான் ரத்தத்தை தானே பாலா கொடுக்குறா. அப்ப குரு என்ன பண்றாரு, அவரோட சாதகத்துல இருக்கிற வெப்பத்தை தான் மாணவனுக்கே கொடுக்குறாரு. அதை எப்படி கொடுக்குறாருன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நிறைய பேர் தீட்சை கொடுக்கலாம், தன்னுகிட்டே இருந்து இருக்கிற ஒரு அலைவரிசையை கொடுக்கலாம். ஆனா முழுமை பெறாத அலைவரிசையை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக நாம ஒரு வேலையை செஞ்சிட முடியாது. இது வேற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு அலைவரிசையோ ஒரு சக்தியையோ ஒரு முழுமை பெறாதவர்கிட்ட வாங்கினோம்னா சேவ் லைட் எரிஞ்சிடும். அது நம்ம வந்து அவசியமா பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் ஒருத்தர் வந்து சொல்றது என்னன்னா, அந்த முழுமை இருந்தால்தான் அந்த அந்த சொல்றாங்கல்ல வெப்பம், அது வந்து பிரபஞ்சத்துடைய உஷ்ணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரிஜினல் பேரே பிரபஞ்சத்துடைய உஷ்ணம் தான். ஒரு கணவன் மனைவியோட இணைப்புல குழந்தை உருவாகிறதே உஷ்ணத்துல தான் உருவாகுது. ஒரு பெண்ணோட ஒரு ஆணோடைய வெப்பத்துல அந்த உஷ்ணத்துல ஒரு சின்ன கஞ்சி மாதிரி உள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டாட்டா இருக்கிற உயிர் துளிகள்ல இருந்து ஒரு உயிர் மலர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப 2 உஷ்ணத்துக்குள்ள ஒரு சின்ன கஞ்சி மாதிரி 2 சொட்டு போய் இறங்கி ஒரு பெரிய குழந்தையை உருவாக்குது, வாரிசை உருவாக்குதுங்கிறதான் செயல். அப்ப அவரு இந்த உஷ்ணம் கிடையாது, இது மாதிரி பிரம்மாண்டமான பிரபஞ்ச உஷ்ணம் தான் ஞானங்கிறது. அந்த உஷ்ணம் வந்து இயல்பாக அவ்வளவு சாமானியமா சாத்தியப்படுத்திட முடியாது. புரியுதுங்களா? நீங்க வந்து கரும்பை வெட்டி ஒரு வேளையில அவங்க சக்கரை பாவு காய்ச்சுவாங்க, பணம் இதை வந்து கல்லை வந்து எடுத்து அதை பாய்ச்சி அதை கருப்பட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி இவரு இந்த மனிதர்களா சின்ன உஷ்ணத்தை ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உஷ்ணத்தை இவர் பல நாள்
அந்த உஷ்ணத்தையே உஷ்ணமாக்கி ஆக்கி 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 அதை ஒரு அமிர்தமா மாத்துறார். அவர் என்ன பண்றாருன்னா பல நாள் அந்த கஞ்சியை கொளுத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் நெருப்ப வச்சு நம்ம ஊர்ல மைதாவை காய்ச்சி அதை போஸ்டரா ஒட்டுறோம்ல, அதே மாதிரி அவர் உங்களுக்குள்ள இருக்கிற நாத விந்துங்கிற அந்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சிய அவருடைய அடுப்பை பத்த வச்சு சந்திரக்கலை சூரியக்கலைய பல நாள் எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறார். எரிச்சு 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 பத்தாது பத்தாது பத்தாதுன்னு அந்த கஞ்சி வத்த 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 அப்படி கொளுத்திக்கிட்டே இருக்கிறார். காலவரை இல்லாம கொளுத்துறாரு, எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். உடல் உஷ்ணம், உடல் தள்ளாடுது, உடல் முடியல, மயக்கம் வருது, சாயிறாரு. அடுப்பு எரிய விடாம அடுப்பு நிக்காம பாத்துக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அடுப்பை நிப்பாட்ட மாட்டேன். இதுதான் ஒரு சாதகனுடைய பெரிய விஷயமா இருக்கு. அப்ப ஒரு நாள் அது அமிர்தமா ஆகிற வரைக்கும் அந்த அடுப்பை நிறுத்தவே இல்லை. அப்ப இப்படியாப்பட்ட அடுப்புல இருந்து காய்ச்சப்பட்ட அந்த உயர்ந்த பிரபஞ்ச வெப்ப அந்த செயல்ல இருந்து எவனுக்கு சாதகனுக்கு கிடைக்குதோ அவன் எப்படி வளருவான் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. இப்ப இவங்கிட்ட இருந்து இந்த உஷ்ணத்திலேருந்து கிடைக்கிற ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிச்சுன்னா அவளுக்கு தெய்வீகமான குழந்தை தான் பிறக்கும். இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற ஞானி ஒரு குழந்தை ஒரு அம்மாவை பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி விட்டானா அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மணிமணியா இருக்கும். அதுதான் எப்பயுமே சொல்லுவாங்க, ஞானி என்ன சொல்லுவாங்கன்னா, கஞ்சி நல்லா காய்ச்சினவன்ட்டு இருந்து உஷ்ணம் வாங்கணும்ப்பா. நம்ம ஊர்ல மைதா மாவை கலக்கி ஒட்டுறான் பாரு, அவன்கிட்ட இருந்து நீ உஷ்ணத்தை வாங்கினா நீயும் ஊர்ல போஸ்ட் தான் ஒட்டிக்கிட்டு இருப்ப. அவன் இங்க ஒரு பிரான்ச் வச்சு ஒரு மடம் வச்சிருப்பான், நீ பெங்களூர்ல ஒரு மடம் வச்சுட்டு உட்காந்துருப்ப. அவன் ஒரு மாதிரி தலையை குடுமி போட்டிருப்பான், நீ கிப்பி போட்டு உட்காந்துருப்ப. அவன் வெள்ளை சட்டை போட்டிருப்பான், நீ கொஞ்சம் மஞ்சள் சட்டையை போட்டு உட்காந்து நீ குரு போதனைகள் நடத்திக்கிட்டு இருப்ப. கிப்பிகளும் சட்டைகளும் மாறுறது முக்கியம் இல்லை, கஞ்சி கரெக்டா இருக்கணும். கஞ்சியில தான் இங்க முக்கியமா இருக்கு, புரியுதுங்களா? கஞ்சியில பிறக்கிற குழந்தைங்க தான் ஆணோ பெண்ணோ, கஞ்சியில பிறந்த குழந்தைங்க தான் ஞானிகளும். அது என்ன மாதிரி கஞ்சி அப்படின்னா கஞ்சியை அமிர்தமாக்குனா, இதான் விஷயம். இது ஒரு மனிதர்களுக்குள்ள சாதாரணமா இதை புரிய வச்சிட முடியுமா? இது லேசுப்பட்ட காரியமா? நாங்க காய்ச்சாத கஞ்சியான்னு நீங்க கூட சொல்லலாம். நீங்க காய்ச்சலாம், வள்ளலார் கஞ்சி காய்ச்சலாம், உங்க வீட்டிலேயே பச்சரிசி கஞ்சி காய்ச்சலாம், இல்லை நீங்களே கணவன் மனைவியை எழுந்துக்கிட்டு நீங்க உங்க கஞ்சியே காய்ச்சிக்கலாம். இந்த கஞ்சி எல்லாம் கிடையாது, அவன் காய்ச்சும் ஒரு கஞ்சி, அந்த கஞ்சி வேற. அதுதான் சொல்றது, அது வேற ஒரு வடிவம், வேற ஒரு தருணம். அதுதான் இந்த குருவோட வேல்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரு வேல்வியூங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு குரு கிட்ட அண்ட சராசரமும் வந்து போகும், பிற ஞானிகள் வந்து போவாங்க, பிற ஒளிகள் வந்து போவாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான தத்துவம். எங்க குருநாதரை பார்க்க இந்த தேசத்தோட அதிபர் வந்தார், அந்த தேசத்தோட அதிபர் வந்தாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கண்டம் ஒரு ஒளி வந்துருச்சுன்னு சொன்னா மாதிரி அவன் தான் குரு. ஒரு ஒளி பார்த்துட்டு போனுச்சுங்க எங்க குருவை. நேற்று ஒரு 3 ஒளி வந்துச்சு, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 ஒளி பார்த்துட்டு போனுச்சு. அதிபர் பார்த்துட்டு போறது அது கிடையாது. அப்ப பார்க்க வேண்டியவனு பார்ப்பான், அதுதான். அப்ப அண்ட சராசரத்திலே அந்த கிளைமேட் சேஞ்சு இருக்குல்ல, அந்த சேஞ்சே உருவாக்கிடுவான் இவன். வெப்பர் சலனம் கரெக்டாக தான் கஞ்சி காய்ச்சினவனா இருந்தா ஒரு பட்டை மரத்தை பூ வைப்பான், ஒரு பூ மூர்த்த மரத்தை பட்டைப்பூ வைப்பான், ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு தெய்வீக குழந்தைய கொடுப்பான், ஒரு தெய்வீகமான குழந்தை பிறந்ததைய அவன் அப்படியும் உள்டாவா கூட மாற்றி விட்டு போயிடுவான், அவனையே யாருன்னு சிந்திக்க விடாத அளவுக்கு கூட மாற்றி விட்டு போயிடுவான். இப்போ அவன் அப்படியாப்பட்ட ஒரு ஆளுங்கிறது தான் நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது ஆளாகி அது ஸ்கூலுக்கு போய் கல்லூரிக்கு போய் கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறந்தோம், அவங்க அப்பா அம்மா ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்களோடய வாழ்ந்தான்னா அந்த குழந்தை எப்படியாப்பட்ட குழந்தை? அவனுக்கு குழந்தை பிறந்தோம், அவங்க அப்பா அம்மாவோடய அவன் ஒரு ஜேர்னியை டிராவல் பண்றான்னு வச்சுங்க, அது மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்ப உண்மையான ஒரு குருவோட இருந்துட்டா ஞானத்தோட உயர்ந்ததுங்கிறான். ஞானமே நீ பெற வேண்டாம், ஒருத்தனை பார்த்துட்டாவே ஞானத்தோட உயர்ந்தது. அப்ப நீ அவரோட இருக்கும்போது நீ பார்க்கறது சாதாரண செயல்ல,
ஒரு பஞ்சபூதம் வந்து உன் குருநாதர்கிட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணுது. அப்போ நீயே அந்த அந்த பஞ்சபூதத்தோடைய அலைவரிசைக்குள்ள அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீயும் ஆளாவ. அப்ப அந்த கோள்களுக்குள்ளே இருக்கிற செயலுக்குள்ளேயும் நீ ஆளாவ. அப்ப அவர் சொல்றாரு, நான் நினைக்கிற மலைகள்ல உன்னையும் நனைய வைப்பேன். என்ன ஒரே ஒரு விஷயம், நான் மலையில நனைகிறேன், உன்னை சாரலா போடுவேன். அதுக்கு மேல உன் உடல் தாங்காது. ஆனா அந்த சாரலும் என்கிட்ட இருந்து வர்றதுதான். இப்ப சாரலை அவர் எப்படிமா விவாதிக்கிறாருன்னா, இப்ப நானும் பல ஒளிகளும் வந்து நிக்கிறோம், மேலிருந்து மழை துளிகள் வருது, எங்க மேல விழுந்து தெரிக்கிறது இருக்குல்ல, அதுதான் சாரல். அது தெரிச்சு ஓ மேலதான் விழுவோம். அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, எப்படி அதை கொடுக்கறோம்னா, ஆகாயத்திலேருந்து வருது, ரொம்ப விசேஷமானது, அது எங்க மேலையும் விழுந்து ஒண்ணு தெரிக்குது பாரு, அதோட பிளெஸிங்கும் உண்டு, என்னோட பிளெஸிங்கும் உண்டு. அப்ப அந்த சாரல்ல நீ இருக்கும்போது உனக்கு எதுக்கு கவலை? இப்ப சொல்லுவாங்கல்ல, வீட்டுல சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்கன்னா பையன் வேலையே இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா சுத்து எல்லாம் இருக்குல்ல, அங்க எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க, பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இது இல்லை, ப்ரெஷர் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி குரு கரெக்டான ஒருத்தர் இருந்துட்டா ஒரு சாதகனுக்கு ப்ரெஷர் இல்லை. அவன் ப்ரெஷரேஷன் ஆக வேண்டிய அவசியம் அங்க ஏற்படாது. ஒரு ப்ரெஷரேஷன் எங்க ஏற்படுதுன்னா, அவனுக்குள்ள தேக்கம் ஏற்படும் போது தான் ஏற்படுது. இப்ப சீனாவில், திபெத்தில், ஸ்ரீலங்காவில எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, அவன் வந்து ப்ரெஷரா இருக்கிறான். ஏன்னா அவன் தேடுறான், யாருமே தென்படல. இப்ப அந்த நதியை எப்படி வடிய வைக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப அவன் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் ப்ரெஷர். அப்ப சரியான வீதாச்சாரத்துல ஒரு சீடனுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா, அவன் வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸா ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி செட்டில்மெண்ட் ஆன மாதிரி தான் அவன். புரியுங்களா? அவ்வளவுதான் இதோட விஷயம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சாரல்லே நினைஞ்சவன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகுறான்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, குருவே கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம், நீ அந்த பகுதியை நோக்கி போய் நீ அங்க இரு, உன்னால ஒரு காரியத்தை செய்ய முடியும், நீயே போன்னு சொல்லி கூட அவனை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கூட அவரே அனுப்பிச்சு விடுவார். அப்ப அவனுக்கு ஒரு தனி பிரிவை கொடுத்து, அவனுக்கு ஒரு மாகாணம் மாதிரி கொடுத்து, அந்த இடத்துக்குள்ள நான் செஞ்ச பணியை நீயே செய்யன்னு அனுப்புவார். இதுதான் செயல்பாடுகள். அப்ப அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி வருதுன்னா, அவரோட இருந்து அந்த அலைவரிசை அவனுக்குள்ளே ஐக்கியமாயிருச்சு. அப்ப என் அலைவரிசையை பெற்றவன் 100% தவறு செய்ய மாட்டான். அவனை வந்து எந்த சல்லாசத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அமைச்ச போது, என் அலைவரிசைக்குரியவன் நரேன், அவன் வந்து தவறு பண்ண மாட்டான், தவறு பண்ண முடியாது. அது எதை சொல்ல வர்றாருன்னா, நானே பெரிய சன்னியாசி பரம்பரையில் உள்ள சன்னியாசி. யாரு? ராமகிருஷ்ணர். அப்ப என் அலைவரிசையிலேருந்து வந்திருக்கிறான். அப்ப அவரு காளிகிட்டேருந்து அந்த சொன்னல அந்த வெப்பசலனம், அவதான் ஓவர் காய்ச்சறவ. இந்த மண்டபத்தெல்லாம் போட்டு நிக்கிறதெல்லாம் நீங்க ஆக்ரோஷமா இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்னன்னா அடுப்பு எனி டைம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு பேரு சிவன் மண்டபத்தை போட்டிருக்கிறதும், சிவன் வந்து கழுத்துல பாம்பை போட்டிருக்கிறதும் ரொம்ப பயங்கரமா இருக்கணும். என்னன்னா ஒரு எரிமலையா இருக்கிறாங்கன்னா அதோட அர்த்தம். காளியும் அப்படித்தான், அந்த உக்கிரம் ஒரு அரக்கனை போட்டு மிதிக்கிறாங்கன்னா அப்படி நெருப்பா இருக்கிறாங்க, கனலா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருள். அப்ப எந்த அளவுக்கு காளியோட கனல் ராமகிருஷ்ணருக்கு தாக்கி இருக்கும், அப்ப அந்த கனல் நரேனுக்கு தாக்கும் போது நரேன் எப்படி இருப்பாரு? அப்ப அவருடைய நாதவிந்தெல்லாம் சுட்டு போட்டாலும் காமத்து பக்கம் போகாது, காமத்து பாலை விரும்பாது, அதுக்குள்ள அது வந்து லயக்காது. அது என்ன பண்ணாலும் அது வந்து அந்த சூழலை வந்து அது விரும்பாது. அப்ப அதுதான் சொல்றது, இவன் என்ன நீங்க பண்ணாலும் இவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அதோட விஷயம். அப்ப உருவாக்குதல் யாரு அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஒரு குரு நிக்கிறாருன்னா வெறும் குரு கிடையாது, அண்ட சராசரமும் சேர்ந்ததுதான் ஒரு குருவா ஆக முடியும். ஒரு சிஷியர் நினைக்கிறாருன்னா வெறும் சிஷியர் கிடையாது, ஒரு குருவே சேர்ந்ததுதான் ஒரு சிஷியர். அங்க அவனை சும்மா நினைக்காதடா, நான் தான் அது. ஆஞ்சநேயன் போறான்னா அவன் வெளியில ஆஞ்சநேயன் நினைக்கலாம், அவன் தான் ராமனே. புரியுதுங்களா? அதான் விஷயம். அப்ப ஒரு குரு அண்ட சராசரமும் சேர்ந்து உருவாக்கும்,
அண்ட சராசரமும் சேர்ந்து உருவாக்கணும். ஒரு குரு இன்னொரு பொருளை உருவாக்குவார், அது அவராகவே இருக்கும். அதான் பழனி மலையில் இருக்கிற தண்டாயுதபாணி சிலை. அண்ட சராசரமும் சேர்ந்து ஒருத்தனை உருவாக்குனுச்சு, அவன் ஒருத்தரை உருவாக்கணும். அது எப்படி இருக்கும்? சோட போகுமா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப குரு பரம்பரையோ குரு சிஷியர்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ சாமானியமா அது சோட போகாது.